வெளிநாட்டுக்கு போனேன் தெரியாது. இப்பயே வந்தது தெரியாது. அப்ப அடுத்தது என்ன செய்ய போற? தெரியாது. வந்தது ஏதாவது தாடாடே வெளிநாட்டுல இருந்து வந்த ஏதாவது பவுண்ட் சொல்லு. இந்த வேன்ஸ் இதை எனக்கு எவ்வளவு முடிஞ்சேன்னு சொல்லவா? இதை வாசிக்காருங்க. கோவிக்க மாட்டார். போலாமா? தூரத்துல சங்குற சத்தம் கேக்குதா? தயவு செய்து நீ ஒன்னும் தர தேவையில்லை. நீ லண்டன்ல இருந்து வந்த உனக்கு நான் போயிட்டு தரேன். என்ன ஓகே, இப்போ நீ போயிட்டு வந்து என்ன வரும்? யாழ்ப்பாணம் அப்படி இருக்கு. யாழ்ப்பாணம் டவுன் அப்படி இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் யாழ் இந்து கல்லூரி மைதானத்துக்கு பக்கத்துல இருந்தோம். இங்கால வந்து கைண்ட பழைய இங்க அது ஜேசியோட நிக்கிறா பாரு. அப்போ ஏன் இவ்வளவு நேரம் வேன்ல இருந்து விட்டு நீங்க பழைய பள்ளிக்கூடத்தை கண்ணோன்னா துள்ளி குதிச்சு ஓடி வரணும். வாரதாங்க அடிக்கடி எக்ஸைட்மெண்ட் இல்ல. கனகாலம் விட்டுட்டு வெளிநாடு போயிட்டு வரவங்களுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு. இதால போயிட்டு வரதா. நாங்களும் கூடுதலா என்னன்னு சொல்றது, நான் இந்த பள்ளிக்கூடம் கூடுதலா யார்கிட்டையும் கேட்டா ஜெஃப்னாயிண்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க நின்ற இடங்கள் எல்லாமே இதுல என்னடா இந்த மதில் இப்ப இப்படி இருக்கு, இதுக்கு முதல் இதுல அரவாசி மதில் ஒன்று இருக்கும். அந்த மதில கணக்கு பேர் மிஸ் பண்ணுவீங்க என்ன, இப்ப மாத்திட்டோம். சரி, இப்ப என்னன்னா வந்து இன்றைக்கு நாங்கள் ராசாத்தில வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு என்னத்துக்காகண்டா வந்து எங்களுடைய நண்பர் ஒருவர் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கிறார். இப்போ படித்து முடிச்ச பிறகு வெளிநாடு போகணுமென்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அப்படி கொஞ்சம் நபர்கள் எல்லாருமே வந்து போய்விடும். சில பேர் வந்து ட்ரை பண்ணி போக விட்டுருவிடும். என்ன சில நானும் ட்ரை பண்ணினா 2013 7 முடிச்ச பிறகு எல்லாருக்கும் என்னென்னு சொல்றது, அது ஒரு விதைக்கணும், சமுதாயத்தால் விதைக்கணும். வெளிநாடு போனால் நல்ல ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, போங்க அப்படின்னா. நானும் 2013ஆம் ஆண்டு UK ஹரோ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி எல்லாம் கிடைச்சது. பல நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் வந்து போக முடியாமல் போயிட்டு எல்லாமே வந்து அதுவும் ஒரு நல்ல விஷயம். நடக்கிற எல்லா விஷயமும் நன்மை கண்டு நினைச்ச பண்ணா வந்து எல்லாமே வந்து நன்மை தான். அப்போ அப்படி போகாத பட்சத்தில் நான் இப்போ உங்களுக்கு முன்னாலண்டு காய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா வந்து லண்டன்லேருந்து ஒரு நண்பர் வாரேன். இங்கே வா 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 வாடா. இன்ட்ரோ கொடுக்குறக்குள்ள ஓடி வந்துட்டேன். லண்டன் சிட்டிசன் அடி. லண்டன் சிட்டிசன் அடி எங்க சப்பாதங்க இந்த சென்ட் அடிச்சு கொண்டு வந்திருக்கான். சென்ட் அது அது அங்க 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 வரைக்கும் வந்து வாசம் அடிச்ச பாத்தீங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் இந்த சென்டை வச்சு வாசம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. கொஞ்சம் மெலிஞ்சிட்டான். இன்ட்ரோ கொடுக்குறாங்க முதலாவதே ஓடி வந்துடா. ஏன் வெளிநாட்டுக்கு போனேன்? தெரியாது. இப்பயே வந்தது தெரியாது. அப்ப அடுத்தது என்ன செய்ய போற? தெரியாது. பிரேன் இருக்கிற இது வேன் இல்ல, எங்கட வீடு. வீடியோ பார்த்து நீ வீடு இங்கிலீஷ். எஸ் ப்ரோ. சரி வாங்க இதுல இருப்போமா? வீடியோ எடுப்ப வேண்டியதானே உன்ன வந்த அப்புறம் தான் வீடியோ எடுப்ப வேண்டியதோட தள்ளிடுங்க. ஏசியா? ஏசி. சரி சரி. இப்ப என்ன கொண்டாந்தனி வெளிநாடுல இருந்து வெறுங்க இங்க பாருங்க மக்களே, வெறுங்க வீழ்ச்சி கொண்டு வரேன். என்ன ஒண்ணுதனி ஒரு நிமிஷம் உங்களோட வீடு இந்த இந்த வீடா? நாங்கள் இந்தியாவில பாக்க வீடு கட்டி கொண்டிருக்கேன். இப்ப வந்த விஷயத்த சொல்லு. சாக்லேட் எங்க? அன்புதான் மாறாது. இது 5 மாசத்துக்கு தான் நான் வந்தது. வந்துட்டு என்ன சந்திக்காம போட்டு சந்திக்காம இவர் அவர் என்ன சந்திக்க விருப்பம் இல்லை என்று போட்டார். கவலைப்படுவேன். எங்களை பாக்குறாங்க லண்டன்ல இருக்கிறாங்க வந்து நோட் பண்ணிக்கலுங்க. ஒன்றுமே கொன்றையில வெளிநாட்டுல இருந்து வந்தா சரி அட்லீஸ்ட் ஏதாவது பொடியங்கள் ஏதாவது இது அது கொண்டா தருவாங்க. சந்தோஷமா இருக்கட்டும். சாக்லேட்டுகள் அது கொண்டு தருவாங்க. ஒண்ணுமே இல்ல வாரியடா. வந்ததினால் 3 கிலோ வந்தேன். என்ன பாக்கல நீ எங்கேயோ போயிட்டு அவ்வளவு சாக்லேட்டே உண்டவே நான் சாப்பிட்டேன். நாங்க வந்து கண்டிக்கு இந்த அலுவலாக தெரிஞ்சபடியா வந்து ஏலாம் போயிட்டு குடும்பத்தின் நல்ல நிகழ்வு ஒன்றுக்கு தான் நாள் வந்தவர். நாங்களும் பங்கு பெற்றலாம் போயிட்டு அந்த நேரத்துல நாங்கள் கண்டில இருந்து நாங்கள் ஒன்றுமே செய்யலாத சிச்சுவேஷன். இப்போ வேற யாரும் வந்தது? ஒருத்தருமே வந்திருக்க வாடா. உங்க வீட்டை படிக்கிற சின்னங்கள் வந்திருக்கு வேணா. நாங்க படிக்கிறேன்ல. சரி வந்தது ஏதாவது தாடா. வெளிநாட்டுல இருந்து வந்த ஏதாவது பவுண்ட்ஸ்
எல்லாம் அங்க விட்டுட்டு வந்துட்டேன். வீட்டை தானே வா வீட்டை போ. இல்ல அங்க விட்டு எங்க லண்டன். அப்போ உனக்கு இப்ப கல்யாணம் விடு. ஏன்டா நல்லா இருக்கிறது விருப்பம் இல்ல. என்ன வெளிநாட்டுக்கு போயிட்ட சரி செட்டில் தானே. வெளிநாடு போனா செட்டில். வெளிநாட்டு மாப்பிள்ளை கேளுங்கப்பா, வெளிநாட்டுக்கு போனா செட்டிலாம். வெளிநாட்டு மாப்பிள்ளை பொண்ணு பொம்பளை தருவீங்க தானே ஈஸியா. யார் சொன்னது? அப்படி யாரா அப்படிலாம் யாரா சொல்லி தருண இல்லையா? யாரா சொல்லி வச்சிருக்காங்க? அப்படிதான் சொல்லி வச்சுக்கிறாங்க. யார் சொல்லி வச்சா? சொல்லாத சொல்லு. உள்ளூர்ல மாப்பிள்ளைக்கு பொம்பளை கிடைக்குது இல்லையா, வெளிநாட்டு மாப்பிள்ளை ஈஸியா கிடைக்குதா? இல்ல அப்படி யார் சொல்லி? இப்ப நான் வரந்தர நிகழ்ச்சியும் இதுல செய்யறேன் போட்டு விடுவோம். அது வரை சரி இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுது. வெளிநாட்டுல இருந்து வந்த நீ பாக்குற நல்லா இருக்கு. நீ காத்து வருது. அந்த ஃபேன் காத்து வரையிலாம் ஃபேன் இங்க உண்டா வெளிநாட்டுல இருந்து வந்தவன் காத்து இல்லாம இருக்கு. இங்க வருது இல்லையா? வருது இல்லையா? உங்களோட கதைக்கு பயமா இல்லடா பாரு. காத்து இல்ல போடுறீங்க. அதான் போடும். இந்த காத்து பிடிப்போம். லண்டன் மாப்பிள்ளையே காத்து பிடிப்போம். வருதா? நீங்க ஒரு ஆணியும் புடுங்க. இல்ல வேர்க்குது இல்ல. வேர்க்குதுன்னு ஒரு தண்டு வாயில சொல்லிட்டா இல்ல. நான் பிடிக்கிறேன் பிரச்சனை இல்லை. இல்ல பிரச்சனை இல்லை, நான் பிடிக்கிறேன். தயவு செய்து அது தாடாடே. என்ன ஒண்ணு நீ என்று சொல்ல அன்பு மச்சான். கடைசி மட்டும் நீ ஒன்றும் செய்ய மாட்டேன். சரி நீ வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு வருஷமா ஆகுது? 3 வருஷமா ஆகுது. 3 வருஷத்துல என்ன அனுபவிச்ச நீங்க? என்னத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது? வெளிநாடு 3 வருஷம் உங்களுக்கு என்னத்தை கற்று தந்தது? சொல்றா சொல்லு. மைக்க கூட பாக்குறாக்களும் யோசிச்சு இல்ல நோ கமெண்ட்ஸ். இப்ப நான் இங்க வந்து நாங்கள் அந்த ஃபண்டத்தான் நான் உங்களை வச்சு பண்றோம். கூடுதலா வந்து வெளிநாட்டுல இருக்கிற முதல்ல எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போனா ஒரு உழைக்கலாம், ஒரு செட்டில் ஆகலாம்னு சொல்லிடணும். ஆனா இப்ப எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிற கேட்டா தம்பி இங்க வந்து ஒன்றுமே செய்ய இயலாது, கஷ்டம்னு சொல்லிடணும். அது உண்மையா? உண்மைதானே, அதெல்லாம் சொல்றாங்க. அது உண்மைதானே. என்ன விதத்துல அது உண்மை? நீங்க அனுபவம் சொல்லுங்க. இப்ப நீங்க இங்க இருந்துட்டு வெளிநாடு போனா நல்ல வாழ்க்கை வந்து வாழலாம் போனீங்களான்னு வாழக்கூடிய மாதிரி இருந்ததா? அப்ளை பண்ணன் கிடைச்சிட்டு அதால போனேன். செயின் எல்லாம் போட்டுக்காண்டா அப்ப வாழலாம். இல்ல அது அந்த தேமு இங்க இருக்கிறாங்க. நாங்க செயின் போடல, இப்ப வெளிநாட்டுல செயின் போட சொல்லுங்கடாப்பா. சரி வேற என்ன செய்யலாம்? கேட்டுக்கங்கப்பா. செயின் இல்ல கேட்டுக்கங்க. தேமு 10 பவுன்ல செயின் போட்டுருக்கான். 3 பவுண்ட். சரி சும்மா விடாத. உண்மையா சீரியஸா? சரி வேற உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அதான் இப்ப எங்களுக்கு வந்து இப்ப பாக்குறாங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்பவும் கணக்கு பேர் வெளிநாடு போகணும்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அறியாம இப்ப நீங்க அங்க வீடாங்கெல்லாம் பாக்குறீங்க, பனிக்குள்ள எல்லாம் விளையாடுறீங்க. இப்ப நாங்களும் விளையாடத்தானே வேணும். பனிக்கு விளையாடணும் உனக்கு. சரி அங்க போய் படிச்ச நீங்க வேலை செய்றீங்களா? படிச்சுட்டு வேலை செய்றீங்க. எவ்வளவு உழைச்சிட்டீங்க 3 வருஷத்துக்குள்ள? அது அப்ப அது அடக்கலாம். இந்த வேனுக்குள்ள அடக்கலாது. ரூம் ஃபுல் ஆயிட்டு. இந்த வேன் ஏதாவது பெரிய வீடு இருந்தா இந்த பவுன்ஸ் அடுக்கிறதுக்கு இடம் இல்ல. சொல்லு இந்த வேன் செய்த எனக்கு எவ்வளவு முடிஞ்சேன்னு சொல்லவா? இந்த வேன் செய்த காசுக்கு உழைச்சி எவ்வளவு காலத்தோ? 1 மாசத்துல உழைச்சிருவீங்க. என்ன அது எங்களுக்கு ஒரு நாள் காசு பாத்தீங்களா? இந்த வேன் ஒரு நாள் காசு ஒரு நாள் இல்ல. அவ இதெல்லாம் நான் போடுவேன். உனக்கு தான் வந்து கிழிப்பா. அவங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ரஜி பிரசாத் ஒருத்தன் வந்து காய்ச்சிட்டு போடுவார். அவரு கிளி இவர் சொல்றாரு, மக்களே இந்த வேனுக்கு நாங்கள் இதை டிசைன் பண்ற காசை ஒரு மர்த்தியாதுல உழைப்பார். அவருக்கு 2000 பவுண்ட்ஸ். 2000 பவுண்ட். அப்படி சொன்னதான் வருவாங்க இவங்களும். இங்க சொன்னா நம்ப மாட்டாங்க. அங்க வந்து அனுபவப்பட்டதான் விளங்கும். காசு வருதுதானே, என்ன செய்யற நீங்க? காசு இங்க இருந்தும் வேலை செஞ்சா காசு வருது. அப்படியே போனியாங்க. தடி எடு தெரியா போயிட்டு ஆளா தெரியா போயிட்டு இல்ல. இப்ப அடுத்த கட்ட கேள்வி வந்து, நீங்க லண்டன்லயே செட்டில் ஆக போறீங்களா இல்ல கல்யாணம் கட்டி இங்க வர போறீங்களா? பதில் சொல்லணும். இது வந்து இவர்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் விட சரியா சொல்ல இல்லாத பட்சத்துல தெரியலையேன்னு விட்டுருவாங்க. அப்படி நாங்க விட மாட்டோம். இப்ப பொண்ணு பார்த்துருக்கு நம்ம கிட்ட. பொண்ணையும் கூட்டி கொண்டு போறீங்களா இல்லாட்டி நீங்கள் இங்க வந்து? இப்ப தங்கச்சி கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து எல்லா லைனும் இதாக அடுத்தது வர்றான். சரி. எப்ப கல்யாணம்? இல்ல வேற நாடுகள்ல இருந்து அடுத்தடுத்த நண்பர்கள் இந்த வீடியோ உன்னிப்பா பார்த்து கொண்டிருப்பினோம். பிரான்ஸ்ல இருக்கிறார்கள் வாப்பினோம்,
அதே மாதிரி லண்டன்ல இருக்கிற மற்றொரு ஆளை அடுத்ததா வந்து துளசி டேய் நீ வந்தாலும் கூட மீட் அடுத்ததா வந்து இங்க ஒரு ஆள் செட்டில் ஆக போறாரா, இங்க விவசாயம் செய்ய போறாரா, ஒரு ஆள் ஆடு மாடு வளர்த்து விவசாயம் செய்ய போறாரா. அவர் 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 இல்ல அவர் இல்ல அவர் ரஜி பிரசாத் அவர் ஆர்கானிக் தான் இப்ப பீக்ல நிக்குது. அப்ப நீங்க இங்க வாங்கல சொல்றேன் ஏதாவது ரிட்டர்ன் டிக்கெட் போட்டால போக வேண்டியிருக்கு மச்சான். இல்ல பிரச்சனை இல்ல, ரிட்டர்ன் கேன்சல் பண்ணலாம் இல்ல, கேன்சல் பண்ணலாம். நாங்க எங்களோட டீம் வச்சுக்கிறோம். இல்ல இல்ல தெரியாம நான் பே பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணா எனக்கு ரீஃபண்ட் தர மாட்டாங்க. அநியாய காசு இல்ல இப்ப வந்து உனக்கு போக விருப்பம் இல்ல தானே, போக விருப்பம் உன்ன நிரந்தரமா நீ அங்க போகலாத அளவுக்கு நான் இங்க செய்யலாம். சிம்பிள். ஒரு வலை கொண்டு போட்டு விட்டா சரி, ஒரு வலை கொண்டு போட்டு விட்டா வளர்க்க முடியும் மட்டும் வாழைச்சி ஆட்டிக்கும். போக விருப்பமா இல்லையா, அவங்க நல்லா பண்றாங்களோ இல்லையோ, அதான் உனக்கு நான் கேட்டதுக்கு பார்த்து சொல்லு. உனக்கு வெளிநாடு விருப்பம் இல்லை தானே சொல்ல, வெளிநாடு விருப்பம் இல்லை. அது வந்து ஒரு வழி பாதை. என்ன ஒரு வழி பாதை? கொஞ்ச நாளைக்கு முதல் போனவரும் ஒரு வழி பாதை அப்படி ஒரு வழி பாதை இல்லை. நீங்க விரும்பினா பாதையை மாற்றலாம். உனக்கு போக விருப்பம் இல்லையா, உன்னை நிரந்தரமா இருந்து தங்க வைக்கவா சொல்லு. பாரன் 1 இயர்ல வாரன் 1 இயர்ல வாரன் 2 இயர்ல வாரன் இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. கடைசி மட்டும் வரவே ஏலாம். ரைட், நீ அந்த கதையை விட இப்ப கடைசியா இப்ப எங்களுக்கு என்ன கொண்டந்தடி அன்புடா, ஆல்வேஸ் அன்புடா. சரி எடு, ஒரு 100 பவுண்ட்ஸ் எடு. லண்டன் பவுண்ட்ஸ் தானேடா டே, 100 பவுண்ட்ஸ் காணும் தானே இல்ல. ஒரு மணி நேரத்துல எவ்வளவு உனக்கு? 2000 பவுண்ட்ஸ். 2000 பவுண்ட்ஸ் 10 லட்சம் 2000 பவுண்ட்ஸ். இதை வாசிச்சு காட்டுங்க. இப்ப வந்திருக்கா இல்ல இப்ப முதல் போட்டு வாசிக்கிட்டாலே நீங்க வாசிக்கிட்டீங்க. இத வாசி காட்டுங்க. கோவிக்க மாட்டார். நிறைய காலம் போராடி கிடைத்த ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்த பிறகு ஏன் கிடைத்தது கிடைக்காமலே போயிருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது. கிடைக்காமல் போயிருந்தால் ஏமாற்றத்துடன் போயிருக்கும். ஆனால் இப்ப ஏண்டா வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை என்ற ஒவ்வொரு நிமிடமும் மரண வேதனையோடு செல்கிறது. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்பது உண்மைதான். அளவோடு ஆசைப்பட்டு ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இனி என்ன யோசிச்சு பயன்? அந்த ஒரு வழி பாதை நீங்க கிட்டடியில ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு முதல் லண்டன் போய் செட்டில் ஆனது. அது நீங்க சொன்னீங்க ஒரு வழி பாதை. எல்லாரும் சொல்றீங்கன்னு எனக்கு இவற்றை டக்குனு ஞாபகம். ஒரு வழி பாதை திரும்பி போக முடியாது. மரண வளைக்கும் வரை ரொட்டி பாத்தியோ ஓட வேண்டியது. ரொட்டி நீ எப்படியும் பாப்ப மச்சான். பாக்கட்டும். இல்ல வெளிநாடு போனாலே இதே ஃபீலிங்ஸ் தான் சொல்ல வர. இப்ப போட்டுருக்கேன். சரி முதல் சொல்றாங்க சும்மா போங்க ப்ரோ. போன முறை வந்து நீ எனக்கு ஒண்ணு கொண்டு அதுக்கு முதல் முறை வந்து கொண்டு இல்ல. போன முறை இவர் வரையக்க நான் கொழும்புல நின்று இவர் நீர் கொழும்புல இருந்து நேரடி எங்க வரையல, கொழும்புக்கு வந்துட்டு தான் போயிருக்கிறேன். நாங்க அந்த நீங்க கவலைப்படாதீங்க, இத நான் நம்பணும். எடுப்பாரு போன காட்டு சரி காட்டு நீ போன காட்டு போன காட்டு போன காட்டு. ஹலோ ஹலோ டேய், நான் அலெக்சின் ரோக் வந்து இப்ப என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கான்டாப்பா. போட காட்டு உங்களோட லண்டன் லைஃபை பத்தி கேக்குறான். லண்டன் லைஃபை பத்தி சொல்லுங்க. கடை 16 Pro Max 16 Pro Max நீ கவர் அடி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. 10 பவுண்ட் சங்கிலி போட்டுருக்கான் ப்ரோ. 16 Pro Max வச்சிருக்கான். ஆனா எங்களுக்கு 2 grand நம்புறானே. எங்களுக்கு ஒரு சாக்லேட் கொன்றேல, ஒரு 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 பொடியங்களை சந்திக்க வரக்கு ஒரு பொருள் கொன்றேல. அன்பு மட்டும் தான் நம்ம மாறாது இல்ல. அதான் ஏங்க இது வேற அவனே கேக்குறாங்க. நீங்க கேட்க போறீங்களா? மஜான் செய்தது போலதானே. ஒன்றுமே ஒன்று இல்லடா. 2 தரம் வந்தவன ஒன்றுமே ஒன்று இல்ல. ஓம் ப்ரோ சரியில்லை, அதனாலதான் கொண்டு இல்லை. நான் அங்கதான் சாமன் சரியில்லை மச்சான். எப்படி சிரிச்சு கொண்டு பதில் சொல்றீங்க? எங்களுக்கு உண்மையே கவலையா இருக்கு. என்ன மச்சான் இங்க சாமான் சரி இல்லையா? இங்க வேணா கூட்டிக்கணும். ஒரு நல்ல கடை இருக்கு. காசு இல்லையா மச்சான்? காசு இல்லையா மச்சான்? அவனுக்கு ஒரு மத்தியானத்துக்கு எவ்வளவு சம்பளம் மச்சான்? 2 grand. 2 grand இல்ல 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 அது தெரியும். நீ எவ்வளவு சொல்ல
இங்க 12,000 ரூபா கொடுக்குறாங்க பேசிக்கா. கயமாலனுக்கு பேசிக்கா. அப்ப கயமாலனுக்கு 16 ரூபாய் வரும். மணத்தியாவது 16 ரூபாய் கால்குலேட் 16 தர 300. அப்ப 16 எத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை? சொல்றதேன்னு சொல்ற கொஞ்சம் கூடவா சொல்லு. இல்ல எவ்வளவு போகுது மச்சான் இலங்கை காசுக்கு யூகே பவுண்ட்? 400 ரூபாயா? அம்மா 400 ரூபாய் எவ்வளவு வரும்? 6400 ரூபாய் ஒரு மந்த் ஆளுதுக்கு. 6400 இல்ல 6400. சரி எங்களுக்கு நான் அவருக்கு 2 கிராண்ட்ன்ற நீ என்னடா பண்ணி? டேய் எங்களுக்கு இப்ப மச்சான் எங்களுக்கு இப்ப கணக்கு காசு தேவையில்ல. 3 மணி ஆளும்பேலுக்கு காசு தர சொல்லு. நான் இப்பதான் சரியா? செய்யலை. 20,000 ரூபாய் பகல் கொள்ளை வழிப்பறி பண்றோம். ஒண்ணு கொண்டு இல்லடா. எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா? எங்களுக்கே வெக்கமா இருக்கு. எனக்கு இல்லடா விடுடா. இந்த வீடியோ பார்த்துட்டு கயமான உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா கயமானுக்கு வேண்டி கொடுத்து விடுங்க, எங்களுக்கு கொடுக்க சொல்லு ப்ளீஸ். இல்ல நீ இப்ப சிரிக்கிற, ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு பேக் பேர் ஆகி உனக்கு தெரியும். அழுவேண்டா. லண்டன்ல எந்த இடம்? லண்டன்ல எந்த இடம்னு சொல்லு. பெரிய விவரம் கொஞ்சம் சொல்லு. வெம்பிளியா? வெம்பிளி அட அப்படி என்ன எக்கச்சக்க பேர் இருக்கணும் லண்டன்ல. வெம்பிளியில எந்த கடையில மச்சான் மேல செய்யறான் தெரியல. எந்த யூனிவர்சிட்டிடா? அதான் முடிச்சிட்டானே யூனிவர்சிட்டி தான். அப்ப வேலைதான். இப்ப இப்ப கல்யாணம் கட்ட போறான்டா. சரி இப்ப ராசாதிகள் இருக்கே எனக்கு ஒரு ஞாபகம் கொண்டு வருது. இந்த வீடு ராசாதி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த வரலாற்றை கிளறி எடுக்க போறோம். ஒரு வாகனம் ஒன்று 2க்கு எடுத்துட்டாங்க, ஒரு கார் ஒன்று 2க்கு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு எல்லா இடமும் நாங்கள் ஓடி திரிஞ்சிட்டு வந்துட்டு கடைசியா இவன்ட்டு ஓட கொடுத்துட்டு ஓடினவன் ஓடிட்டு நாங்க முன்னால் நிக்கிறோம். தெரியும் நாங்க முன்னால் நிக்கிறோம். அப்ப பார்த்துட்டு வடிவா ஓடி வந்துட்டு எங்களை கண்ணோட குதூகலத்துல இப்படி ஓடிட்டு இப்படி ஒரு வெட்டு முன்னால மரம் சாட்டி அதோட சிதாச்சிட்டு அந்த 2க்கு எடுத்த காரை கொண்டு நாங்க களவாச்சியை விட்டு ஒரு கராச்சியில விட்டுறாங்க. அவன் ஜிபிஎஸ் பார்த்துட்டு அவன் கராச்சிக்கு வந்துட்டான். அவனுக்கு செய்தும் கொடுத்து அது இடிச்சதுக்காண்டி காசும் கொடுத்து கடைசியில அந்த காரண்ட பருவதியை விட எவ்வளவு கொடுக்க வேண்டியாம ஜாவருக்கும் இந்த மரத்துல நடந்தது. இது ஓடி பாக்குறியா? சரி இப்ப லண்டன்ல இருந்து வந்த நண்பரை எங்கட ராசாத்தில ஒரு ரவுண்ட் ஒன்று கூட்டி கொண்டு போக போறோம். நான் தான் ஓட போறேன். உறங்கல வாங்க முன்னுக்கு தான் இருக்கணுமா? சீட் பெல்ட்டா? சீட் பெல்ட்டே தேவையில்லை பங்கு இதுக்கு. வெளிநாட்டுல ஓடி சீட் பெல்ட் வர்றாண்டா. யூகே ஃபேமிலி கேட்டுக்கங்க, சீட் பெல்ட் தேவையா? சீட் பெல்ட் இல்ல, அதுல அழுக்காத பிக்காத. இலங்கை ரூல்ஸ் படியே தேவையில்லடா. சாரி ப்ரோ, என்னோட கார் இல்ல, தெரியாது ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். கார் இருந்தாலும் இது 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 வேன் இல்ல. இது என்னண்டா பஸ். இந்த கொழுது நீ கத்துற சத்தங்கள் எடுபடும். இது பஸ். இதுக்கு என்ன ஹெவி வெஹிக்கிள். இதுக்கு கண்டர் ஒரு லைசன்ஸ் தான். ஓகே போலாமா? தூரத்துல சங்குற சத்தம் கேக்குதா? தூரத்துல என்னடா லொக்கல் அடிக்குது. தூரத்துல சங்குற சத்தம் கேக்குதா? கேக்குதா? ஏதோ மஞ்ச கொடியை காட்டிக்கிட்டு வர மாதிரிலாம் வராங்கடா. இல்லடா அப்படிலாம் இல்ல. எனக்கு அலெக்சின் ஓடுறதான் ஒரே நெஞ்சுக்க பக்குன்னு இருக்கு. என்ன பெண்டோ விளங்கல. கயமால் கேர்ள் டிரைவ் அடிச்சு காட்டும். உங்களோட ஒழுங்கைகளை விடலாம் தாங்க, விட்டுட்டு நான் திருப்பி எடுக்க மாட்டேன். என்ன இது பஸ் விளங்குதா? இது ஒரு வழி பாதை. உங்களோட ஒழுங்கதான் ஒரு வழி பாதைடா. இல்ல ரிவர்ஸ்ல வரலாம்டாப்பா. இந்த எங்க தலை குஜாலா இருக்கா? ஹலோ, இந்த விடுறாங்க இல்லையாப்பா, இறக்கி விடப்பா. என்ன என்னண்டே அண்ணா எல்லாரும் எங்க கூப்பிட்டு சொல்லு, ராசாத்தில போறோம். டேய் இந்த வேன்ல நீ போறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுதா?
கண்டிப்பா கண்டிப்பா. ஹை ஸ்பீட் பார்க்க போறியா? இல்ல பிரச்சனை இல்லடா. ஃபாலோ த ரூல்ஸ் ப்ளீஸ். ஏன்டா அத கதவை பிடிச்சு வந்துருக்கிற? எது கதவை பிடிச்சு வந்துருக்கிற? எல்லாம் ஒரு காரணமா தான். நல்ல காத்து வருதா? வருது. வேற ஏதாவது செய்யணுமா? ஒண்ணும் தேவை. அன்புக்கு நன்றி. கடும் கவனிப்பா இருக்கு. எல்லாம் நன்றி. எப்போ நாங்க போய் சேர இடத்து சேருவோம்? அதை மட்டும் நீங்க சொன்னீங்கடா. ஓகே. சுடலைக்கா? டேய் அதுக்கு நாள் இருக்கு. பொறுமை இப்பவேயா? பயப்படுறான் இல்லையே, பதட்டப்படுறான் இல்லையே. கதடா பேச்சு வரலடா. பேச்சு வர்ற மாதிரி ஏதாவது செய்யோடு உனக்கு. இப்ப இந்த வாகனத்துல வந்து நாங்க வந்து இலங்கையை சுத்தி வர போறோம். இதுலயா? இதுல. ஓகே. நீங்க ஏதாவது அதுக்கு நிதி உதவி ஏதாவது செய்றீங்களா? இல்ல நான் மனசார வாழ்த்துறேன் மச்சான். சந்தோஷமா போய் ஹாப்பி ஜேர்னி. கடைசி மட்டும் வாழ்த்துகள். நீ அன்பு பெருசு மச்சான். அதுக்கெல்லாம் கொடுப்பேன். தயவு செய்து நீ ஒண்ணும் தர தேவையில்லை. நீ லண்டன்ல இருந்து வந்த உனக்கு நான் வேண்டி தரேன். என்ன ஓகே இப்ப நீ போயிட்டு வந்து என்ன வேணும்? மலையன் கஃபே டீ வேணும். மலையன் கஃபே டீ. போமாண்டைக்கு போயிட்டு மலையன் கஃபேல டீ வேண்டி தரேன். லண்டன்ல இருந்து வந்தவர் தெரியும். இன்றைக்கு வந்து டவுன் வந்து வெளிச்சோடி போய்க்கிருக்கு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால வெளிச்சோடி போயிருக்கு. லண்டன்ல இருந்து வந்த நண்பருக்கு ஒன்றும் கொன்றையில் என்றாலும் நண்பன் என்ற ரீதியில உன்னை உபசரிக்கிறக்காண்டி டீ வண்டி கொடுக்குறக்காண்டி வந்துருக்கிறேன். அதுவும் மலையாங்க டீ குடிக்க வந்துருக்கலாம். ஏண்டா இங்கே டீ நல்லா இருக்குமாமா? சரியா குடிப்போம். குடிங்க டீ குடிங்க. டீ வண்டி தந்துக்கிறோம். இல்லை குடிங்க, சுடச்சுட குடிங்க. லண்டன்ல இருந்து வந்தவனுக்கு ஒண்ணும் கொன்றாம இல்ல. நீ லண்டன்ல இருந்து நீ என்ன அப்படி ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் மட்டும் சொல்லு. எப்படி இருக்கு டீ? வந்தாரே வாழ வைக்கும் யாழ்ப்பாணம். நீ ஒண்ணும் கொன்றாட்டியும் ரெண்டாலும் கவலை தான். ஒன்றுமே கொன்றான் வந்துக்கிறியடா. இதுவரை 3 தரம் போனதுக்கு 3-4 தரம் வந்துடான். வந்தது ஒன்றுமே ஒன்றையில. இங்க இல்லாத அங்க இருக்கேன். சொல்லு வேற சொல்லு. என்ன யோசிச்சு வச்சிருப்ப? சொல்லு. வேற சொல்லு. அவ்வளவுதான். தேங்காய் பாலா இது தெரியாம இவ்வளவு காலம் குடிக்கிறீங்களா? இந்த பாலை பார்த்துட்டு தேங்காய் பாலாட கேக்குறீங்களா? என்னடா நியாயம் இதுல? சரி கொஞ்சம் பசுப்பால்ல வாசத்தை கொஞ்சம் கூட்டி விடுங்க அன்பன். சரி பில் வந்துட்டு நீ என்ன வெளிநாட்டுல இருந்து வந்தபடியே எங்களை கொடுக்க விட மாட்டேன். இல்ல என்னண்டா வந்தோரை வாழ வைக்கும் யாழ்ப்பாணம். இதுல அப்படி போடல. இதுல போடலையா? ப்ரீவியஸ்ல சொன்னீங்க. இல்ல நான் ஒன்னும் நினைக்க மாட்டேன். நீயே கூட. இல்ல நானும் முன்ன நினைக்க மாட்டேன். எனக்கு அப்படி நினைக்க பழக்கமே இல்ல. குடுடா சத்தியமா நான் தான் கொடுக்குறேன். எந்த பேர்ஸ்ல இது உன்ன பேர்ஸ் ஒரு காட்டுவேன். பேர்ஸே ஒன்று நல்ல வழக்கம். இதுக்கு மிஞ்சி பாருங்க. இதுக்கு மிஞ்சி நல்ல வழக்கம் எடுக்கவே இல்லை. பேர்ஸ் கொன்றையில கேட்டா நான் கூப்பிட்டபடியே ஏறி வந்துடுறேன்னு சொல்லுவான். சரி உண்ட கையால கொடு. அதுக்கு ஓகே. உண்ட பெருந்தன்மையை பாத்தியா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா?
என்னன்றா உன்னால முடியுது இப்படி மட்டும் இப்படி ஜீரணி நண்பன் மச்சான் அப்படிதான் இருப்பேன். மக்களே இப்படி கேவலம் கேட்ட இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க காட்ட. என்ன அடுத்தது வாட்ஸ் நெக்ஸ்ட்? எங்க அடுத்தது எங்க போறவா? டீசல் அடிப்பியோ? டீசல் அடிக்க மாட்டாரா? அடுத்து ஏத்தி எடுத்துக்கிட்ட அடுத்தது போயிட்ட உடனே விட்டு விடுறாரு. வெளிநாடுல போய் படத்து நித்திரவள்ளி இல்ல போய் நித்திரவள்ளு அதெல்லாம் கிளறாடா. அதுக்கு எல்லாம் தேவையான சாமான் இருக்கு. சரி உண்மையிலே வந்து என்னன்னு சொல்ற இந்த தருணத்துல இவ்வளவு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணினா என்னடா பாட்டும் படிக்குது விடுங்க. தயவு செய்ததுல தொடாங்க. இல்ல தொட உங்கற மாட்டேன்ற என்ன மக்களே இவங்க. நீ ஏதாவது கொண்டு வந்திருந்தா ஏதோ செய்யன்னு சொல்லி இருப்பேன். நீக்கே காசு கொடுக்குறாயில அப்புறம் என்னண்டு இதுல ஏதாவது உடைச்சு விட்டியன்னா தருவியாடி? திருப்பி மாத்துறானே மச்சான். இந்த பேரை சொல்லி மாத்து. உண்ட பேரை சொல்லி மாத்துறாங்க என்ன காசு போயிட்டா விட போறான். இல்ல நீயே காசு கொடுத்து என்ன பேரை சொல்லி மாத்துறீங்க? இப்ப டீ குடிச்சிட்டோம் வலிக்கிடுவோம். பட சாப்பிடலையா? உனக்கு எப்படி உனக்கு மோட்டர் சைக்கிள் இடிக்கும் பேர். யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு? யாழ்ப்பாணம் டவுன் எப்படி இருக்கு? அந்த பில்டிங் ஏதோ நீயே சொந்தமா காட்டின வேற சொல்றீங்கடா. அதுல கொஞ்ச நாள் வேலைதானடா சரி. சொல்லு வெறுவதானடா. அந்த பில்டிங்ல ஒரு கொஞ்ச நாள் வேலை செய்தவரா? வேற என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கு இந்த 3-4 வருஷத்துல யாழ்ப்பாணத்துல? நீ கொஞ்சம் உடம்பு வச்சுக்கூடாது. விளங்கியல நான் கொஞ்சம் மெலிஞ்சிட்டேன். அப்ப மெலியலையா? அப்ப கொடி ஒன்று ஆயிட்ட வேற இதெல்லாம் கதைக்க உனக்கு கிரிஞ்ச் மாதிரி தெரியலையா? என்ன நீ தொடக்கத்துல எது கிரிஞ்ச் தான் பண்ணி கொண்டிருக்க அப்ப உனக்கு தெரியாது. கோவைக்கு என்ன வேற நின்று நிக்கியோ அப்படி மக்களே சொல்லுங்க. சரி ஏதோ தயவு செய்து இப்ப இதுக்கு மிஞ்சி நான் கேட்க விரும்பல. என்ன கொண்ட தனி கடைசியில அதையாவது சொல்லு. யாருக்காவது ஸ்பெஷலா இது கொடுக்கணும்னு கொண்டு தனியா சொல்லண்டா. இது சொல்ல ஃபீல் வேற இல்லையாடா? சிரிக்கிறாடா? ஒரு அழுகிற ஃபீல் வேற இல்லையாடா? இவ்வளவு தர இப்ப நான் வந்ததுல இருந்து ஒரு நீ ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி கோபப்பட்டு ஏதாவது வேண்டி தரணும். இந்த ஆண்டு 100 பவுன்ஸ் 200 பவுன்ஸ் அப்படி விசிக்கணும். அப்ப இப்ப இதானே என்ன சந்திக்கிற கடைசி நாளா இருக்கு. இதுக்கு பிறகு என்ன சந்திக்க மாட்டேன். டிசம்பரும் வந்து இதேதான் திருப்ப சொல்ல போறேன். அதுக்கு நீ வராமலே இருக்கலாம்டா. அப்போ டீ எடுத்து தர போறோம். அது இந்த இடத்துல நிக்க என்ன பழைய ஞாபகம் எல்லாம் வருதா? கண்டிப்பா. இதுல எல்லாம் ஒவ்வொரு இப்படி நிப்பார் அந்த மதில நின்று வேற இதுல மம்மி போவா. மம்மி மம்மியிட்ட வீட்டாவா அவட இருக்குன்னு சொல்லிட்டு போவா. இதுல 5-6 படிகளோட நிப்பார். ஆனா முதல்ல மூவம் பெருசா படியங்களோட சேர மாட்டான். படிப்புன்னு தெரிஞ்சு லவ்கள் எல்லாம் பண்ணி கொண்டு தெரிஞ்சவன். லவ்கள் தெரிய ஒன்று இல்ல ப்ளூரல். சரியா? சரி சந்தோஷம். உண்மையிலேயே சந்தோஷம். பழைய நினைவுகள் பழைய ஞாபகங்கள் பலவற்றை மீட்டு தரக்கூடிய மாதிரி இருந்தது. வெளிநாடு விழா நேரம் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியா தான் காய்ச்சி கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே வெளிநாட்டு வாழ்க்கைன்றது வந்து சரியான ஒரு கஷ்டம். இங்கே சொந்தங்கள் பந்தங்களை விட்டுட்டு ஒரு உழைப்புக்காண்டி ஏதாவது இப்போ என்னன்னு சொல்கிறேன், நாங்கள் கஷ்டப்பட்டாலும் வந்து எங்களுடைய குடும்பம் எங்களுக்கு அடுத்த சந்ததியை நல்லா இருக்கணுமென்று செய்யணுமென்றதுக்காண்டி ஒரு மெழுகுதிரி மாதிரி எரிஞ்சு ஒரு கடின உழைப்பை கொடுத்து அதுக்காண்டி ஒரு வேலை செய்கிற இது இப்படி ஊருக்கு வர்ற நேரம் தான் இப்படியுமே வந்து சந்தோஷமாக இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற நேரம் வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு இறுக்கிய வாழ்க்கைன்னு தான் சொல்லலாம். வேலை வீடு அண்டு ஒரு மிஷின் லைஃப்னு தான் சொல்லலாம். அப்படியான ஒரு வாழ்க்கையிலேருந்து வாழ் கொஞ்சம் மாதிரி வருது. சந்தோஷம். போனி அது தெரியும். எங்களுக்கு தேவையான விளக்கங்கள் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பதில் தெரிஞ்சுதான் கேள்வியை கேட்கிறோம். தெரியா பதில் எங்களுக்கே தெரியும். போயிட்டீங்கள் சரி ஒன்றுமே செய்யலாது இனி உங்களோட வாழ்க்கை. ஆனா விரும்பித்தானே போட்டீங்கள் ஒன்றுமே செய்யல ஏற்றுக்கொள்ளத்தான் போடும். ரைட். அதுவும் நாங்க வரவே மாட்டேன். வருவேன் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சாரதுக்குள்ள எப்பயாவது இருக்கா. சரியா? எங்களுக்கு இவ்வளவு காணும். இருக்கிறத வச்சு நாங்க சிறப்புடன் வாழ்வோம். அப்படி ஏன் இல்லை, இருக்கிறத வச்சு காணும் எங்களுக்கு கணக்கு என்னத்துக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வேண்டாம். நீ வர மாட்டேடா. சரி தாடா ஏதாவது தாடா. என்னடா ஓட்ட தரி இந்த சங்கிலியை காட்டிதா. சரி நான் கேக்குறேன். தாண்டா நீ கோவப்பட்டு இந்த சங்கிலியை எப்படி என்ன கழட்டி தாடா. டே சும்மா வீடியோ காண்டிடா. டே வீடியோ காண்டிடா. டே
வீடியோ காட்டுறே நிப்பாட்டாத இதெல்லாம் அப்படியே போட போறோம் அதான் கலட்டி தாடே கோபப்படு கலட்டி தான் வருது இல்ல கலட்டி தாடே வேற இவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா பாக்குறவங்கள கிளிக்க போறோம் இவருக்கு பேர் கஜமாலன் PK மாலன் என்று நீங்கள் சர்ச் பண்ணி நீங்களாம் தெரியும் Facebookல கஜமாலனை எவ்வளவுக்கு கிளிக்கலவோ கிளிக்கும் சரியா கிளிப்பாங்க உன்ன வேற ஒருத்தரையும் பார்த்திருக்கவே மாட்டாங்க வாழ்நாள்ல வீடியோ நிப்பாட்டினா அப்புறம் எனக்கு ஏதாவது கொண்டு தருவான்னு நினைக்காங்க இப்படியோ நான் இதுல இருந்து அப்படியே வீட்டை போல் அவளும் போயிடுவான் அதுக்கு பிறகு உங்களோட தான் ஆன்சர் பண்ண மாட்டோம் அவ்வளவுதானே ரைட் அடுத்த வீடியோல சந்திப்போம் உண்மையிலேயே சந்தோஷமான தருணங்கள் இதை பகிர்ந்து வச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ போட்டா பிறகு வரைக்கும் இந்த வீடியோவால் வர்ற பிரச்சனைகள் தெரியும் கேளுங்க சொந்தக்காரெல்லாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேளுங்க செங்காடை என்ன என்ன செய்யறாப்பா என்ன அரியணைப்படுத்தி டீ வாங்கி தர சொல்லி கேட்டு டீ இப்படித்தாண்டா ஏன்னா ஊரை மாத்துறேன் கோலடிச்சு சொல்றா பாருங்க டீ வேண்டி தந்தது தான் வேண்டி தந்தேன்னு சொல்லி என்ன ஒரு டேட் வரைக்கும் சொல்லிட்டேன் லவுட் ஸ்பீக்கர்ல விடு லவுட் ஸ்பீக்கர்ல விடு இவன் எல்லாத்தையும் பதிவு பண்றான்டாப்பா பயமா இல்ல இருக்கு இவனோட கதைக்கிறதுக்கு பயமா தான் இருக்கு பதிவு பண்ணுவோம் பயமா தான் இருக்கு கதடா லவுட் ஸ்பீக்கர்ல விடு லவுட் ஸ்பீக்கர்ல விடு என்னடா கிரவுண்டுக்கு கிரவுண்டுக்கு இவனை என்ன செய்யலாம் நான் தான்டா வேண்டி கொடுத்தனான்டா சரி என்ன செய்யற மன்னிச்சு விடுவோம் ஒண்ணும் செய்யலாம்